கதறவிடும் விஜய். கழகங்கள் இல்லா தமிழகத்தை உருவாக்குவோம் என்று பாஜக போன்ற கட்சிகள் சவால் விட்டுக் கொண்டிருந்த நிலையில், கழகங்கள் இல்லா தமிழகத்தை உருவாக்குவோம் என்று பாஜக போன்ற கட்சிகளையே கதறவிட்டிருக்காரு விஜய். ஆனா போக போக தான் தெரியுது, கழக கட்சிகளையும் சேர்த்தே தான் கதற விட்டிருக்காரு. கழகம் என்ற பெயர் வைத்து விட்டதாலே மட்டுமே திமுக, அதிமுக போன்ற மிக பெரும் அரசியல் இயக்கங்களில் இருக்கும் அரசியல் அனுபவம் விஜய்க்கு வந்துவிடாது. அடிப்படையிலிருந்து அரசியல் பயில வேண்டும் என்பதற்காகவோ என்னவோ ஸ்கூல் பசங்க முன்னாடி மட்டுமே அரசியல் பேசிக் கொண்டிருந்த விஜய் அந்த புத்தகத்தை ஒரு புரட்டு இருந்தாலே சிஏஏ போன்ற விவகாரங்களில் என்ன மாதிரியான எதிர்கடுத்து வைத்திருக்க வேண்டும் என்பது நல்லா புரிஞ்சிருக்கும். என்ன விஜய கிண்டல் பண்றீங்களா? இனிமே எப்படி அரசியல் அனுபவம் மிக்க கழகங்கள் ரேஞ்சுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்றேன் பாருங்கடா என்று அடுத்த ஸ்கூல் பசங்க மீட்டிங்ல பின்னி பெடல் எடுத்தாரு விஜய். திமுக சொல்வது போலவே ஒன்றிய அரசு என்று ஆரம்பித்து திமுக கொண்டு வந்த நீட் விலக்கு மசோதாவை முழுமையாக ஆதரித்து தன்னை ஒரு அக்மார்க் கழகவாதி என்று பறைசாற்றி கொண்டிருக்கார். அதே சமயம் மத்திய பட்டியலுக்கும் மாநில பட்டியலுக்குமான பொதுவாக இருக்கும் விஷயங்களுக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்தாக பொதுப்பட்டியலை ஏற்கனவே நம்முடைய அரசமைப்பு சாசனம் உருவாக்கி கொடுத்துள்ள நிலையில், அந்த சிறப்பு அந்தஸ்து இருக்கிற பொதுப்பட்டியலில் இருந்து 2-3 விஷயங்களுக்கு தனியாக சிறப்பு அந்தஸ்தை கொடுத்து சிறப்பு பொதுப்பட்டியல் உருவாக்க வேண்டும் என்று வித்தியாசமான ஒரு கோரிக்கையை வேற முன் வச்சிருக்காரு. தன்னுடைய 70 ஆண்டுகால வரலாற்றில் திமுக கூட இப்படி ஒரு வித்தியாசமான கோரிக்கையை முன் வச்சதில்லை என்றுதான் சொல்லணும். ஏற்கனவே போதும் என்று கூறும் அளவுக்கு திமுக சாயலை எடுத்துக்கொண்ட விஜய் இதற்கு மேலும் சமத்துவம், சமூக நீதி என்று பேசிக் கொண்டிருந்தால் பேசாம திமுக கரவேட்டியே கட்டி கொண்டு வந்து விடலாமே என்று விமர்சனம் வைக்க தொடங்கிடுவாங்க மக்கள் என்பதால், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற திருக்குறளில் முதல் 3 வார்த்தைகளை மட்டும் கையில் எடுத்துவிட்டார். திருக்குறளே வெறும் 7 வார்த்தை தான். அதுல 4 வார்த்தைகளை மறைத்துவிட்டு முதல் 3 வார்த்தைகளை மட்டும் கொள்கையாக எடுத்துக்கொண்டார் விஜய். ஆனால் அந்த முதல் 3 வார்த்தைக்கும் நான் தான் காப்பிரைட் ஓனர் என்பது போல ஒரு பக்கம் சீமான் பேசிக் கொண்டிருக்காரு. உண்மையில் இந்த கண்டென்ட்டுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிக்கும் உரிமை திருவள்ளுவருக்கு மட்டும்தான் இருக்கு. சரி, அதை விடுங்க. அதுவரை மங்களகரமாக நெற்றியில் பொட்டு வைத்த போட்டோவை உபயோகப்படுத்திக் கொண்டிருந்த விஜய் அவர்கள் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்காமல் புறக்கணித்த போதே மைல்டா ஒரு டவுட் இருந்தது. அண்ணாதுரை மற்றும் ஈவே ராமசாமி ஆகியோரின் பிறந்த நாளில் அவர் வெளியிட்ட வாழ்த்து போஸ்டரில் அந்த வெற்றி திலகம் கூட இல்லாமல் அவர் போட்டோ உபயோகப்படுத்தப்பட்ட ஆரம்பித்தவுடன் அவருடைய பாதை என்ன என்பது தெளிவா தெரிஞ்சிருச்சு. ஏற்கனவே நாம கணித்தது போல இருக்கிற கழகங்களே பரவாயில்லை என்று நினைக்கும் அளவுக்கு மற்ற கழகங்களுக்கு போட்டியாக இறங்க போறாரு விஜய். திமுகவின் கொள்கையை அப்படியே பின்பற்றுவதற்கு பேசாம திமுக எடுக்கும் எல்லா நிலைப்பாடுக்கும் ஆதரவு கொடுத்துவிட்டு தேர்தல் சமயத்தில் திமுக கட்சிக்காக 2 பொதுக்கூட்டங்களுக்கு போய் பிரச்சாரம் செய்துவிட்டு வந்திருந்தாலே போதுமானதாக இருக்கும். ஆனா திமுகவின் கொள்கையை அப்படியே காப்பி பேஸ்ட் செய்துவிட்டு நான் திமுக மாதிரி எல்லாம் இல்லைங்க, அவங்கள விட நான் ரொம்ப நல்லவன் என்று சொன்னால் மக்கள் நம்பிடுவாங்களா என்ன? நான் ஸ்கூல் படிக்கும் போதே நாம் எழுதிய விடைத்தாளை நண்பனிடம் கொடுத்து காப்பி செய்து கொள்ளுமாறு சொல்லுவோம். அப்படியே காப்பி அடிச்சா மாட்டிப்போம். அதனால நடுவுல ஒரு 2 லைன் எக்ஸ்ட்ராவா எழுதி மானே தேனே பொன்மானே எல்லாம் போட்டுக்கோ என்று சிறு வயதில் சொல்லியிருப்போம் அல்லவா? அது போல ஒரு ரகசிய உடன்படிக்கையில் திமுகவும் நம்ம வைத்த தமிழக வெற்றி கழகமும் இணைந்து விட்டதோ என்று மக்கள் சந்தேகப்படும் அளவுக்கு விஜயோட பெர்ஃபார்மன்ஸ் அரசியல்ல வேற லெவலா இருக்கு. இந்த பெர்ஃபார்மன்ஸை திரைப்படங்களில் செய்திருந்தால் கூட கடைசி சில படங்களுக்கு தேவையில்லாம வடை சுட்டு கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சலித்துக் கொள்கிறார்கள் சில ரசிகர்கள். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பொதுவாகவே திமுக இந்து மத நம்பிக்கைகளுக்கு எதிராக இருக்கிறோம் என்பது போல வெளியில் காட்டிக்கொண்டு அனைத்து விஷயங்களுக்கும் நல்ல நாள் நல்ல நேரம் பார்த்துதான் முடிவெடுப்பாங்க. அந்த பாலிசியையும் கழகங்களிடமிருந்து அப்படியே காப்பி அடிச்சிருக்காரு விஜய். செப்டம்பர் 23ஆம் தேதி முதல் மாநில மாநாடு நடத்த பெர்மிஷன் வேண்டும் என்று காவல்துறையிடம் அனுமதி கேட்டிருந்த விஜயின் கட்சி இப்போது அதை அக்டோபர் மாத இறுதிக்கு தள்ளி வைத்துள்ளது. செப்டம்பர் 23 மாநாடு என்று கூறிய போது என்னடா இது, புரட்டாசி மாதம் போய் கட்சியோட முதல் மாநாட்டை நடத்துறாரு, ஒருவேளை இது உண்மையில் மூட நம்பிக்கைகளை உடைக்கும் அளவுக்கு கழகத்துக்கே டஃப் கொடுக்கும் ஒரு கட்சியை வளர்த்து எடுக்க போறாரா விஜய் என்ற சந்தேகம் எழ, ஆனா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, நானும் ஒரு அக்மார்க் கழகவாதி தான் என்பதை மீண்டும் நிரூபித்துள்ளார் விஜய். புரட்டாசி மாதம் நடக்க வேண்டிய மாநாட்டை சாவகாசமாக ஐப்பசி மாதத்திற்கு தள்ளி வைத்து நல்ல மங்களகரமான நாளை குறித்திருக்கிறார். என்னடா இது, அப்படியே நம்ம டெம்ப்ளேட்டை காப்பி அடிச்சு கொண்டிருக்காரே, அப்படியே நம்ம ஓட்டையும் பிரித்து கொண்டு போய்விட்டால் நம்ம பொழப்பு என்னாகும் என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றன கழகங்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் யார் ஓட்ட யார் பிரிக்கிறாருன்னு.